ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராகவ் இருந்துட்டு நிலாவை மட்டும் தனியாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நிலாவை மட்டும் கேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு மெதுவாக கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ராகவ், நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ரொம்ப வேலை செஞ்சதுனால என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா, என்ன நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? உங்களால் தான் இந்த ட்ரீட்டே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் எப்படி நீலா? இவங்க எல்லாருமே அப்செட் ஆகிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னால் யாரோட சந்தோஷமும் கெட்டு போகக்கூடாது, இவ்வளோ தூரம் வர சொன்னீங்க, நானும் வந்தாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கைஸ், நான் நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன், இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த நைட்டில் தனியாக ட்ராவல் பண்ண போகிறீங்க, இருங்க நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் சோழனை வர சொல்லியிருக்கேன், சோழன் கீழே தான் இருக்கார், நான் அவர் கூட கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திவ்யா இருந்துட்டு இருநிலா, நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சாப்பிடு திவ்யா, நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்துட்டு நிலா கூட கீழே வரைக்கும் போகிறாங்க. நிலா, பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போங்க, நாளைக்கு கம்பெனிக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோழன்கிட்ட ராகவ் இருந்துட்டு அவங்கள பார்த்து மெதுவாக கூட்டிகிட்டு போ, தலைவலிக்குதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்த்து மெதுவாக கூட்டிகிட்டு போ, அது மட்டும் இல்லை அவங்க என்னோட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. என்னையா திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க? நிலா என்னுடைய ஆள், நான் பார்த்துட்ருக்கிற பொண்ணு நிலா தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நிலாவுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால் நிலாவை நீ சேஃபாக கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சோழன் இதை கேட்டு ரொம்பவே கோப்படுறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு இங்கேயும் ஒன்று அடித்து துவைக்கணும் போல் இருக்குது, ஆனால் நிலா இருக்கிறதுனால நான் அமைதியை விட்டுட்டு போகிறேன், பேசாமல் சைலண்ட்டாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, வீட்டுக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணு, அவங்கள சேஃபாக இறக்கி விடு, காரில் சும்மா தேவையில்லாமல் பாட்டெல்லாம் போட்டு அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காது, ஏற்கனவே அவங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் நம்பரை கொடுத்துட்டு போ, என் நம்பரை நீ நோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னையா அப்படி பார்த்துட்டு இருக்க, குடியா ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இருந்துட்டு சோழனோட ஃபோனில் இருந்து ஒரு நம்பரை வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம நிலா கிட்ட போயிட்டு, நிலா சேஃபாக இருந்துக்கோங்க, பத்திரமா இருங்க, அது மட்டும் இல்லை வீட்டுக்கு போனதும் ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராகவ், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நிலாவுக்கு வந்து இருமல் வந்துக்கிட்டு இருக்கு, டிஷ்யூ பேப்பர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த லாக்கரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வாட்ச் இருக்குது. என்ன இது வாட்ச்சு உங்களுக்கா, யாராவது கொடுத்தாங்களா? சாரி, இதை வரை நான் ஓப்பன் பண்ணிட்டேன், எங்க அது லேடிஸ் வாட்சிங்க, அது உங்களுக்காக தான் வாங்கினேன், உங்களுக்கு இப்போ கொடுக்கலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல, ஏன் எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நான் ஒரு சாதாரண டிரைவரு, என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் வாங்கி கொடுக்க முடியும், என்னால் காஸ்ட்லியெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கிஃப்டில் என்னங்க ஸ்டேட்டஸில் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் இருந்துட்டு, என்னங்க தலைவலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க கண்டினியூவாக வேலை பார்த்தது, அந்த லேப்டாப்பை டென்ஷனாக நான் ஆட்டோலேயே மறந்து விட்டுட்டு போனது, லேப்டாப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து என்னை திட்டினது, இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு எனக்கு ரொம்பவே தலைவலி வந்துருச்சுங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், காரில் ஏறின உடனே ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் இப்போ எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு எவ்வளவோ பேச்சு கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் சோழன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிலாவுக்கு எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா தலைவலிக்குதா, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு, சாப்பிட்ற டைமில் எதுக்காக காஃபியெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி எப்படி போச்சு இன்றைக்கி ஒர்க்கெல்லாம், ரொம்ப சூப்பராக போச்சுடா, ஆனால் லேப்டாப்பை தொலைஞ்சதுனால தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு, அது ஒரு வழியாக சோழன் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு,
ஆமாம்மா. அது உடனே அண்ணன் வந்து எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க அதுக்காக தேங்க் யூ சோழன் கட்டி புடிச்சு தேங்க் பண்ணீங்களாம். அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சோழன் என்னை விட்டு நீங்க போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட உங்களுடைய லவ்வ சொன்னீங்களான்னு சொல்லிட்டு, அண்ணன் தான் சொல்லிச்சு அப்படின்ற மாரி நம்ம பல்லவன் வந்து சொல்லிறாங்க. இத கேட்ட உடனே நிலா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. துரோகி போட்டு குடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் நினைக்கவும், அதுக்கு அடுத்ததா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு பல்லவன் கிட்டேயும் எல்லார்கிட்டேயும் நான் ஒன்றும் இவரை பார்த்து அப்படிலாம் சொல்லலை, ஏதோ சந்தோஷத்தில் லேப்டாப்பை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாருன்ற ஒரு சந்தோஷத்தில் மட்டும்தான் அவருக்கு நான் ஹப் பண்ணி தேங்க் பண்ணேன், மற்றபடி வேறு எதுவுமே நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போவே நாங்கள் யோசிச்சோன்னே அண்ணி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காதுன்னு, ஆனால் நீ அளந்து விட்டப்பாரு தாங்கிக்கவே முடியல. ஆமாண்டா இப்போ அளந்து விட்டேன், அதுக்கு என்னடா இப்போ நிஜத்தில் தான் எதுவுமே எனக்காக நடக்க மாட்டேங்குது, கனவுலையாச்சும் பொய்யாச்சும் உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலான்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் சொல்லிட்டேன். போதுமா தெரியாத தரமாக உங்ககிட்ட நான் நிலாவை பற்றி நான் சொல்லிட்டேன். நிலாவை பற்றி என் கூட கம்பேர் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்க கூடாது. என்ன பண்ணுறது, நான் ஆசைப்பட்ட பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு நான் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே, நான் தானே ஒரு சாதாரண டிரைவர் தானே அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அண்ணன் இப்போ நான் என்ன சொன்னேன், ஆமாண்டா நீ சொல்கிறது எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது, நான் தான் பொய்க்காரன், பொய்யிலே ஊறி வந்திருக்கேன், அதுக்காக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ரொம்ப நல்ல குடும்பம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னை தவிர நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கீங்க, ஆனால் என் தலையெழுத்து என் வாழ்க்கை இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் ஒரு பக்கம் பொய்க்காரன், பொயிலே ஊர்னவன் அப்படின்ற மாதிரி சோழனை பற்றி அவரையே தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு இனிமேல் என்னை யாருமே என் பேச்சை கேட்காதீங்க, உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியமும் என்கிட்ட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நேர்ந்துட்டு அங்கேருந்து வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு நானே எதுவும் பெருசாக எடுத்துக்கல, இவர் எதுக்காக புலம்பிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னையா என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ பண்ணுறது பொய்யான தனம், நீ இது வேற கத்தி கத்தி வேற பேசிக்கிட்டு இருக்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் என்னாச்சும் ஏதாச்சும் வந்து கேட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் ஆமாம் உன்னை போய் கேட்குறாங்க பாரு, அவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அதுக்கும் பதில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, டே பல்லவா அமைதியை விட்டுறா, நீ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காத, எல்லாமே என்னால் தான், நான் எதுவும் வாய் விட்டுருக்கக்கூடாது, அண்ணா சொல்கிறது பொய்யுன்னு தெரிஞ்சும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானே எதுவும் பெருசாக எடுத்துக்கல, இவர் ஏன் இப்படி பேசிட்டு போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு அவன் சொல்கிறது பொய்யே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அப்படியே விட்டுருக்கணும், நாமளே எதுவும் பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போகிற மாதிரி போய் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்ருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பாண்டி சொன்ன மாதிரி சோழன் வந்து எட்டி பார்த்துட்டு தான் இருக்காரு. ரொம்ப நல்ல தம்பிடா நீ, இப்படி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா, நான் தான்டா எல்லாருக்கும் நல்லது நடக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலைன்னா கூட நல்லது நடந்த மாதிரியாவது நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் கூடவே இருந்து எனக்கு இவ்வளோ துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை மாதிரி தம்பி அண்ணாலாம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நல்ல குடும்பம்டா, இந்த குடும்பத்தை பார்த்து நான் மட்டும்தான்டா பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு போய் வெளியில் உட்காந்துக்கிறாரு. நிலாவும் போயிட்டு இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.